hope you all doing good. ஸோ எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைட். ஸோ ஜுவாலஜியோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ரீட் தட் இன் த கமெண்ட் ஆஃப்டர் த வீடியோ. அண்ட் ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம ஜுவாலஜியோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மாடரேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஒரு 40 கொஸ்டின் கிட்ட இட் வாஸ் வெரி டைரக்ட் கொஸ்டின் அண்ட் வெரி வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். 40 கொஸ்டின்ஸ் கிட்ட சரிங்களா, ஒரு 110 கொஸ்டின்ஸ்ல வந்து 40 to 50 கொஸ்டின்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின் அண்ட் இட் இஸ் வெரி மாடரேட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மாடரேட் சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் வாஸ் வெரி ஈஸி அண்ட் அது நீங்க நல்லா டைரக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். லைக் நீங்க டைரக்டா புக்ஸ்ல பார்த்த அதே சென்டென்சஸ் வச்சு அதே ஆப்ஷன்ஸை வச்சு அப்படியே தான் இருந்துச்சு ரைட். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல இருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கிளாஸ்ல எடுத்த கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு அண்ட் கிளாஸ்ல எடுத்த டாபிக்ஸ் வச்சு அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ நோ டவுட் இன் தட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எடுத்தமோ தட் வாஸ் இன் த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிள் டு ஆன்சர் பண்ண முடிஞ்சு, ஆஸ்பிரன்ஸ் எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி ரைட். ஓகே, ஸோ கம்மிங் டு த ஆன்சர் கீ அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ தட் வி ஆர் ஹியர் ஃபார் த ஆன்சர் கீ. ஆன்சர் கீக்காக தான் உங்களை வந்து இந்த வீடியோ இஸ் ரைட். ஓகே, ஸோ ஐ வில் பி கோ ஒன் பை ஒன். ஒரு கொஸ்டினா ஐ வில் பி கோயிங். யூ கேன் நோட் இட் டவுன் அண்ட் யூ கேன் கிராஸ் செக் ஆஃப்டர் இஃப் யூ வாண்ட் சரிங்களா. ரைட், வி கேன் கோ ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸ் ரைட். Okay, so the first question என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is about recombination occurs with specific attachment. Specific அப்படின்னு வந்துருச்சுங்க. இந்த ஒரு வார்த்தை keyword வந்துருச்சு பாருங்க. Specific attachment sites present in both phage and host chromosomes. This type of transduction, இந்த type of transduction என்னது அப்படின்னு கேக்குறாங்க. Okay, இந்த type of transduction like specific attachment sitesல recombination recombination occurs at specific attachment sites present in both phage and host chromosomes. ரெண்டு phage and host chromosomes ரெண்டுலயும் this type of transduction is called as specialized transduction சரிங்களா. இதுல ஆன்சர் நம்பர் சி. Okay, so here next பாத்தீங்கன்னா 32 question பாத்தீங்கன்னா B lymphocytes are associated with very easy question, silly question. Okay, humoral immunity சரிங்களா. இங்க பி லிம்போசைட்ஸ் பதிலா டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆப்ஷன் பி எடுத்திருந்துக்கலாம் சரிங்களா. அஃப்கோர்ஸ் டி லிம்போசைட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி போட்டுக்கலாம். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு பி லிம்போசைட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா given below are the insects which column X and mouth parts column Y. இந்த பக்கம் கொடுத்திருக்கதெல்லாம் உங்களுக்கு இன்செக்ட்ஸ்னுடைய பேர், இந்த பக்கம் கொடுத்திருக்கதெல்லாம் உங்களுக்கு காலம் Y ல கொடுத்திருக்கதெல்லாம் உங்களுக்கு மவுத் பார்ட்ஸ்னுடைய பேர். வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ஒன்ஸ் அகைன் வெரி சூப்பர் ஈஸி கொஸ்டின் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த கொஸ்டின் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல ஏதாவது ஒரு ரெண்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்க ஈஸியா ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அஃப்கோர்ஸ் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சைஃபனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். மஸ்கிட்டோ உங்களுக்கு தெரியும் ரைட். மஸ்கிட்டோ என்ன வரும், மஸ்கிட்டோ பியர்சிங் அண்ட் சக்கிங், வெரி ஈஸி கொஸ்டின் ரைட். காக்ரோச் பாத்தீங்கன்னா இட்ஸ் chewing and lapping. ஹனி பீ பாத்தீங்கன்னா பைட்டிங் அண்ட் ஹனி பீ இஸ் chewing and lapping and cockroach is biting and chewing சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ வெரி ஈஸி ரைட். இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரைட். ஓகே, 33rd கொஸ்டின் ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஏ வந்து உங்களுக்கு 3 பைட்டிங் அண்ட் சூவிங், பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு வந்து சைஃபனிங் அண்ட் மஸ்கிட்டோ பியர்சிங் அண்ட் சக்கிங், ஹனி பீ சூயிங் அண்ட் லாப்பிங். 33 வெரி ஈஸி கொஸ்டின். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 34th கொஸ்டின். இதுவுமே ஈஸி கொஸ்டின் தான் சரிங்களா. the atom that is linked to a nitrogen through a coordinate bond in vitamin B12. ஆன்சர் வந்து கோபால்ட் சரிங்களா. this is also very very easy question right.
35 question number 35 எடுத்துக்கிட்டீங்கன்னா find the captions find the options that indicate the correct matches. Of course இது கொஞ்சம் நீங்க படிச்ச கொஸ்டினா தான் இருக்கும், not for everyone I think so, ரைட். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து உங்களுக்கு 4 மெசாஜ் வந்து adequate moisture and for the B ஜெராக்ட் வந்து உங்களுக்கு minimal moisture. நெக்ஸ்ட் சமோசியர் வந்து உங்களுக்கு வந்து சாண்ட், ரைட். ஹாலோசியர் வந்து உங்களுக்கு சலைன் வாட்டர் அண்ட் வாட்டர் ஆர் சாயில். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டிங். ஓகே, ரைட். So next question பாத்தீங்கன்னா which of the following syndrome is a well known example for terminal. எப்பவுமே நான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கஷன் எடுத்தாலும் சொல்லிடுவேன், சிண்ட்ரோம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வராம இருக்காது. எப்பவுமே வந்து சிண்ட்ரோம் வச்சு ஒரு கொஸ்டின் எப்பவும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிண்ட்ரோம் கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னாலும் சிண்ட்ரோம் வச்சு ஒரு கேள்வி இருக்கும், இங்கேயுமே இருக்கு. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டெர்மினல் டெலிஷன் ஆஃப் த குரோமோசோம்க்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு. ஈஸிங்க, மத்த எல்லாத்தையும் நீங்க நல்லா எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே இந்த கிரைடோஜாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ரைட். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which one of the following is a pest moth found all over the world and its larva or corn borers boring into stem of maize. இதுக்கு உங்களோட பதில் வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் சி, சரிங்களா, அந்தனோமாஸ். சரிங்களா, இதுவுமே உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க, the minor phyla ectophyra is distinguished differentiated into endophyra from endophyra by the following features. உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. அனிமல் டைவர்சிட்டி இருக்கும்ல, அதுல மைனர் ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங் இருக்கும். அது கீழே உங்களுக்கு ஒரு 8 to 9 மைனர் ஃபைலா கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து எக்டோஃபைரா, எண்டோஃபைரா, லாஸ்ட் ஃபேசிடா இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். ஆங்கோஃபைரா. சோ இந்த மாதிரியான அந்த மைனர் ஃபைலால இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க, அது கன்ஃபார்ம் தான். சோ அங்க இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, the tentacular ground surrounds the mouth, presence of the true coelom, nephridia and gonads are absent. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா the species or set of species whose impact on its community or ecosystem is much more influential. இதுதான் உங்களுக்கு இங்க ஹீட் அப் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கீஸ்டோன் ஸ்பீசஸ். கீஸ்டோன் ஸ்பீசஸ் தான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which of the following disease is autoimmune? once again very easy question. இப்படி ஒரு ஈஸியான கொஸ்டின் எடுக்க முடியுமா சொல்லுங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரைட். சோ இது பார்த்தோன்னே நீங்க அடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். வெரி வெரி ஈஸி கொஸ்டின், சூப்பர் ஈஸி கொஸ்டின், அப்படியே டைரக்டான கொஸ்டின். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which of the following represents the heteropolysaccharide? இதுல எது வந்து heteropolysaccharide என்னது? மோனோசாக்கரைட்ஸ்ல நம்ம ரெண்டா பிரிப்போம்ல, ஹோமோபாலிசாக்கரைடு, ஹெட்ரோபாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து டி, ஹைருலானிக் ஆசிட். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not a pest of coconut? இதுல எது வந்து கோகோனட்டுடைய பெஸ்ட் இல்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு அப்ப எதெல்லாம் முதல்ல கோகோனட்டோட பெஸ்ட்ன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் எது இல்லைன்னு கூட நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுல ஏ, பி, சி இது மூணுமே வந்து கோகோனட்டோட பெஸ்ட் தான், அதுல எந்த மாற்றமும் நமக்கு இல்ல. சோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா, ஆப்ஷன் டி. சரிங்களா, சிசோஃபாகா ஸ்பீசஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, on the nucleotide analysis of a double stranded DNA the result showed content of a cysteine was 20%, which is the amount of adenine and thymine passes but together based on Chargaff, right. இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா, 60% தான் உங்களுக்கு கரெக்ட், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் என்சைம்ஸ் வித் their respective classification. சரிங்களா, இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. சரிங்களா, அதாவது ஏ வந்து லையேசஸ் வந்து ஃபியூமரேஸ்க்கு வரும், லைகேஸ் வந்து உங்களுக்கு குளூட்டமைன் சிந்தடேஸ், டிரான்ஸ்பரேஸ் வந்து உங்களுக்கு பீட்டா கேலக்டிசிடேஸ், ஹைட்ரோலைசிஸ் வந்து உங்களுக்கு ஹெக்ஸோகைனேஸ். இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்ல நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு 6 கிளாசிபிகேஷன் இருக்கும். டிஹைட்ரோஜனேஸ், டிரான்ஸ்பரேஸ், ஹைட்ரோலேஸ், லையேஸ், லைகேஸ், ஐசோமெரேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 6 கிளாசிபிகேஷன் இருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்ல இந்த பக்கம் இருக்கிறதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். இதெல்லாம் வந்து
கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, so next question பாருங்க, super easy question, 45th question. Antibody specifically combine with the small segment of the antigen. Antigenல இருக்கக்கூடிய எந்த அந்த small segmentல antibody போய் bind ஆகும். Very easy question. Antigenic determinant epitope. சரிங்களா? பாராடோப் அப்படின்னா என்னது? அது வந்து ஆன்டிபாடியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க போய் ஆன்டிஜன் ஓட எபிடோப் வந்து அந்த பாராடோப்ல தான் பைண்ட் ஆகும். சோ இங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் எபிடோப். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எபிலிட்டி டு ப்ரோவோக் விகரஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் கிராஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டிஃபரெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் ஃபெசிலிட்டேட் பை. ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின், எம்ஹெச்சி மிட்ஜெட் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் வந்து அவ்வளோ அசால்ட்டான கொஸ்டின். சரிங்களா? மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, லைக் 2 செல்ஸையும் ஃபியூஸ் பண்றதுனால உருவா ஹைபிரிட் செல்ஸையும் மைலோமா செல்ஸையும் ஃபியூஸ் பண்ணி ஹைபிரிட் இதுல வளர்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹைபிரிட் செல்ஸ்ல இருந்து கிடைக்கிறதா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். சரிங்களா? சோ 46th கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டி, மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, the affinity of oxygen decreases as blood pH decreases and the oxygen equilibrium curve shifts towards the right is explained by Bohr effect. சரிங்களா? பாக்கி எல்லாருமே வந்து தெரியாத பர்சன்ஸா இருக்காங்க. சோ அப்படி கூட நீங்க மேட்ச் பண்ணி இருக்கலாம், ஏன்னா போர் தான் நிறைய விஷயம் சொல்லியிருந்திருக்காரு. போரோட எஃபெக்ட் பத்தி தான் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகே, so next question பாருங்க, which one of the following gene code protein plays a significant role in the development of Parkinson disease? சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆல்பா சினுலின். ஆல்பா சினுசிலின் இதுதான் வந்து உங்களுக்கு P53 வந்து உங்களுக்கு அந்த செல் கண்ட்ரோல்ல வரும். சரிங்களா? செல் ரெகுலேஷன்ஸ்ல P53 பத்தி படிச்சிருப்பீங்க. டியூபுலின் புரோட்டீன் வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இருக்குல்ல பாத்தீங்களா, அதுல வந்து இருக்கும். சரிங்களா? சோ இதுலயுமே சம்பந்தப்படாத ஒரு புரோட்டீனா ராஸும் ஆல்பா சினுசிலின் தான் இருக்குது. ரெண்டுல நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிருந்துக்கலாம் ஆல்பா சினுசிலின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, which one of the following are correct sequence of stages approached by the whole genome shotgun sequencing technique followed by J. Craig Venter and H. Smith? இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ரேண்டம் சீக்வன்சிங், தென் ஃபிராக்மெண்ட் அலைன்மெண்ட், நெக்ஸ்ட் கேப் க்ளோஸ்சர், நெக்ஸ்ட் லாஸ்டா தான் ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங் எப்பவுமே லாஸ்டா தான் இருக்கும் அண்ட் லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே ஃபர்ஸ்டா தான் இருக்கும். சோ இதை ரெண்டை வச்சு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே, லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது ரெண்டையும் சூஸ் பண்ணிருப்பீங்க. லாஸ்டா வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ரீடிங்னு போட்டீங்கன்னா இது ஒண்ணுதான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, மேட்ச் த என்சைம்ஸ் அண்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ரைட். சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? ஏ வந்து உங்களுக்கு 3, ஆல்பா அமைலேஸ் டிகிரேடேஷன் ஆஃப் ஸ்டார்ச். அமைலேஸ் அப்படின்னாலே ஸ்டார்ச். அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி இருந்திருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பாக்டீரியல் புரோட்டியேஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபார் வாஷிங் த பவுடர்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். ஓகே, இதையும் நீங்க யோசிச்சிருந்திருக்கணும். ஓகே, அமைலேஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்லணும், டிகிரேடேஷன் ஆஃப் ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்திருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் கேட்டலேஸ். கேட்டலேஸ் அப்படின்னா என்னது? ரப்பர் இண்டஸ்ட்ரி. ரெனின் அப்படின்றது வந்து விச் ஆர் டைரி இண்டஸ்ட்ரி. ரெனின் பத்தி நம்ம படிச்சிருந்திருப்போம். பிசியாலஜில வந்து புரோட்டீனை பிரேக் டவுன் பண்றதுக்கு தேவைப்படுற ஒன் ஆஃப் த என்சைம் வந்து ரெனின் சைல்டுல. சோ இது அதை நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அதை வச்சு கூட நீங்க மேட்ச் பண்ணிருக்கலாம். சோ இது ஆன்சர் வந்து பி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து உங்களுக்கு இதுல பயோஸ்டாட்டிக்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். சோ இதுக்கு ஈஸியா ஆன்சர் தட்டி விட்டு இருந்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரேங்க் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டினோட்டட் பை. சோ இதுவுமே ஒரு ஃபார்முலா தான், 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் n plus 1. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பயாலஜிக்கல் கிளாக். இது வந்து இதுல வந்து பயாலஜிக்கல் கிளாக் ரிலேட்டட் எல்லாமே கரெக்ட் தான். இது circannual clock is a type of biological clock. Of course it is correct. Tablets are the good example. Of course, yeah. Circannual cycles are common in marine vertebrates. எல்லாமே இதுல கரெக்ட் தான். சோ ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணிருக்கணும். ஏ பி சி ஆர் கரெக்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும். Right. So next question பாருங்க, the technique used to detect the human chronic gonadotrophy in women's serum in a pregnancy. So இது ஒரு ஈஸி கொஸ்டின். இந்த எலைசா பத்தி படிக்கும் போதே நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி கிட் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எப்பவுமே யோசிச்சு படிச்சிருந்துருப்பீங்க. சோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எலைசா தான் உங்களுக்கு கரெக்ட். ஃபிஷ் வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஜூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டிஎன்ஏ வந்து ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிஷ், அண்ட் ஹோல் ஜீனோம் வச்சு பண்றது வந்து ஜிஷ். ஆர்ஏ வந்து உங்களுக்கு அந்த இட்ஸ் நாட். இதுவுமே தப்பான ஆன்சர் தான். சோ எலைசா தான் உங்களுக்கு இங்க கரெக்ட்.
ஓகே. So next என்னன்னு பாத்தீங்கன்னா find the correct statement associated with J-shaped curve in population dynamics. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து B. both statement 1 and 2 are correct. இந்த 1 2 மட்டும் தான் கரெக்ட். There is a rapid increase in density with passage of time. Population growth ceases abruptly due to the lack of environment. So option B தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் அன்யூப்ளாய்ட் அண்ட் குரோமோசோம் நம்பர்ஸ். இது வந்து நீங்க ஏதாவது 1 2 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் மாதிரி வந்து ஈஸியா போட்டுருக்கலாம். மேட்ச்ல தான் நிறைய இந்த மேட்ச் மாதிரி இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அண்ட் இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ரைட், இதுல பாத்தீங்கன்னா நார்மல் டிப்ளாய்ட் வந்து இது கொஞ்சம் இது வந்து ஈஸி. இது ஒண்ணு நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பியும் சியும் நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ரைட், சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க. பி மோனோசோமிக் வந்து நம்ம என்ன சொல்லணும், இட்ஸ் 2 மோனோ அப்படின்னா அப்போ 1 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை சூஸ் பண்ணி இருக்கணும். நல்லிசோமி அப்படிங்கும் போது இதுக்கு வந்து 2n - 2 அப்படின்னு வரும். டபுள் ட்ரைசோமி அப்ப இங்க 3 இருக்கு, 2n 1 இருக்கு 1 இருக்கு. சோ இது ட்ரைசோமி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். சோ உங்க ஆப்ஷன் வந்து ஏவா தான் இருக்கணும். ஏதான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. செக்ரிகேஷன் டிசாஸ்டர் ஃபேக்டர் இன் மியூட்டேஷன் இஸ் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிட் யூசிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராசோஃபிலா மெலனோகிளாஸ்டர் வச்சுதான் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following represents the smallest indivisible genetic material that can undergo mutation? இங்க வந்து that can undergo recombination கொடுத்திருந்தாங்கன்னா ரேகான் போட்டிருக்கலாம். மியூட்டேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும், மியூட்டான் அப்படின்னு இருக்கணும் சரிங்களா. Right. So next question பாருங்க. Find the correct sequence by matching the adaptive radiation in eutherian mammals with their listed below. இதுக்கு ஆன்சர் வந்து B. ஆப்ஷன் B தான் உங்களுக்கு ஆன்சர். A வந்து உங்களுக்கு 3 and B is 4. Volant வந்து adapted for flying and crussorial வந்து 2 fast movement limbs and fasorial வந்து 1 burrowing limbs. So இங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் வந்து சில பேர் மறந்துருக்கலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் வேண்டாம்னு படிச்சுக்காம விட்டுப்பீங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாப்புலேஷன் ஹேவ் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் டென்சிட்டி அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் கீவேர்டு. அட் ஆர் நியர் த கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட். ஆப்ஷன் பி கே செலக்ஷன். கே செலக்ஷன் தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Monoclonal antibodies against bioactive cytokines have been used in therapy for many immunological based disease process such as very easy. இது monoclonal antibodies வந்துட்டாலே நீங்க transplant rejection அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் a control of transplant rejection. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Match the following coenzyme with their chemical group transfer. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத கேள்விதான். ஒரு கோஎன்சைம் வச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலதான். பட் இருந்தாலுமே இதுல 1 2 உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இதுல ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. உங்களுக்கு வந்து கோஎன்சைம் ஏ வந்து அக்கைல் குரூப்போடது அண்ட் எஃப்ஐடி வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸோடது. பைரிடாக்சைல் பாஸ்பேட் வந்து இட் பிலாங்ஸ் டு அமினோ குரூப் அண்ட் thiamine pyrophosphate it belongs to aldehyde group சரிங்களா. ரைட், so these are கொஞ்சம் unexpected questions தான், but that's okay. So next பாத்தீங்கன்னா lactic acid bacteria that is not killed during low pasteurization. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா Streptococcus thermophilus. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் மேட்டிங் சிஸ்டம் and the features are given below. So இந்த பக்கம் மேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட், மேட்டிங் சிஸ்டம் மேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ மோனோகேமி இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சரிங்களா. மோனோகேமி 1 மேல் 1 ஃபீமேல் பார்ட்னர். ஓகே, இது ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ரைட், பாலிகைனி வந்து உங்களுக்கு 3 1 மேல் மல்டிபிள் ஃபீமேல் பார்ட்னர்ஸ். பாலிஆண்ட்ரி சரிங்களா. பாலிஆண்ட்ரி சி வந்து உங்களுக்கு 1 மேல் 1 female multiple female partners. 1 female and multiple male partners. ஒரு female multiple male partners na polyandry. Polygynandry அப்படிங்கும்போது 2 multiple female and multiple male partners. Right? Okay, so option B தான் உங்களுக்கு இங்க சரியான விடை.
ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆக்டிவேஷன் ஆஃப் இன்ட்ரின்சிக் அப்பப்டாட்டிக் பாத்வே இஸ் ரெகுலேட்டட். இதுவுமே ஒரு டைரக்ட் கொஸ்டின் தாங்க, ரொம்பலாம் கஷ்டமா கேட்கல. இல்ல ஆப்ஷன் வந்து ஏ BCL2 தான் உங்களுக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. இதுல வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இன்டெக்ரல் மெம்பரேன் வந்து டிரான்ஸ் மெம்பரேன், அது ஒண்ணுதான் கரெக்ட். அப்போ நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கணும், ஆப்ஷன் ஏ 1 தான் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க cadrins found in adherence junction is X while the protein in gap junction is Y. இதெல்லாம் கிளவரான கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். சோ கேப் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து உங்களுக்கு என்னது கனெக்ஷன்ஸ், அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ Y வந்து கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ் எடுத்தது. சோ இதெல்லாம் ஈஸி, நம்மளோட மெட்டீரியல்ஸ்லயும் இருக்கும், நம்மளோட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் பேசி இருந்திருப்போம். சோ எக்ஸ் வந்து உங்களுக்கு Y கனெக்ஷன்ஸ்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா ஆப்ஷன் பி ஈஸியா தட்டி விட்டு போயிருந்திருக்கலாம். சரிங்களா? சோ ஆப்ஷன் பி எக்ஸ் வந்து டெஸ்மோக்ளோயின்ஸ் அண்ட் Y வந்து கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க the stabilizing forces that hold the non-polar regions of the amphipathetic molecule together in water called as. இது சூப்பர் கொஸ்டின், நல்ல கொஸ்டின், ஈஸியான ஒரு கொஸ்டின். இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஹைட்ரோபோபிக் கொஸ்டின், சாரி ஹைட்ரோபோபிக் forces. Right? So next பாருங்க the presence of the following in the soil indicate the petroleum deposits. இங்க petroleum இருக்கு, இங்க இருக்க soilsல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ fusive linidens. சரிங்களா? ரைட். So next பாருங்க the atmosphere consists of concentric layers of air with varying density and temperature. Find the correct order of atmosphere. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு troposphere தான் வரும், அதுல நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. லாஸ்டா எக்ஸோஸ்பியர் தான் வரும், அது ரெண்டுமே நமக்கு தெரியும், troposphere எக்ஸோஸ்பியர் தான். நடுவுல இருக்க அந்த எக்ஸோஸ்பியருக்கு முன்னாடியுமே தெர்மோஸ்பியர் உங்களுக்கு தெரியும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகி நின்றது இந்த ரெண்டுல தான் நின்றுப்பீங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியரா மீசோஸ்பியரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்கோர்ஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா match the sterilization process with its suitable temperature. சோ இதுல பாயிலிங் எல்லாம் ஈஸிங்க, உங்களுக்கு தெரியும்ல பாயிலிங் எல்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இங்க கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஏ வந்து உங்களுக்கு 2 incineration it's greater than 500 degrees Celsius. B boiling வந்து greater than 100 degrees Celsius. dry heat வந்து உங்களுக்கு 3, right, greater than 1 degree Celsius and pasteurization greater than 72 degrees Celsius. So option A தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். இங்க நெக்ஸ்ட் பாருங்க which of the following sites correctly matches the following. லைக் இந்த இது வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் சொல்லிட்டே இருந்தேன், உங்களுக்கு இதை பாத்துக்கோங்க. இது வந்து நியூ யூனிட் இருக்கு பாத்தீங்களா, யூனிட் நம்பர் 11 பயோடெக்னாலஜில வெக்டார் அப்படின்ற ஒரு இதுல சப்ஹெடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த வெக்டார்ஸையும் அதோட சைஸ் படிச்சு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பிரஷன் வெக்டாரா குளோனிங் வெக்டாரான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் யூ வில் கெட் அ क्वेश्चन ஃப்ரம் தட் அப்படின்னு. சோ அதே மாதிரி வந்திருக்கு. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? A4 ஃபேஜ் லாம்பா ஃபேஜ் வந்து உங்களுக்கு 5 to 25 kb அண்ட் இருக்கிறதுலே உங்களுக்கு ஜாஸ்தி வந்து இந்த யாக் வந்தா. யாக் அப்படின்னா ஈஸ்ட் குரோமோசோம் ஒரு ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னு வரும். ரைட். இதோடது வந்து இது உங்களுக்கு 200 to 2000 kb. காஸ்மெட் ஆல்பா வந்து உங்களுக்கு 35 to 45 kb அண்ட் பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் வந்து உங்களுக்கு 100 to 300 kb. இதுவுமே ஈஸியான கொஸ்டின், சொன்ன கொஸ்டின், எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தெளிவா இல்ல, சாரி ஃபார் தட். So இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the acrosome of the spermatozoa is derived from ஈஸிங்க Golgi complex. இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? of course very easy question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா in breeding cause with a characteristic short broad head bulging forehead out of proportion of abdomen and short legs indicate which one of the following னா branchicephaly. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இதுக்குமே சரியான பதில். நெக்ஸ்ட் பாருங்க a patent in the government issued to a document that allows the holder the exclusive right to manufacture, use or sell for invention. இது ரொம்ப ஈஸி. யூனிட் 11ல உங்களுக்கு வந்து லாஸ்டா இருக்கும் IPR அப்படின்னு சொல்லுங்க, இந்தியன் பேட்டன்ட் ரைட்னு. சோ அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20 years. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியோ லேபிள்டு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் யூஸ்ட் இன் த diagnostic imaging of disease and this technique is referred to as. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், immunocintigraphy.
சரிங்களா? So next பாருங்க, the instrument made of glass or metal tube containing a mixture of glass, a thin window that is used to detect and measure ionizing radiation. இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு டி, கிரிகர் ஜாகர். இதுல நீங்க இந்த ரெண்டுல தான் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுப்பீங்க. ஓகே, ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட், கிரிகர் முல்லர் கவுண்டர். நெக்ஸ்ட் பாருங்க, so this type of distribution, இந்த type of distribution positively skewed னு சொல்லுவோமா, நெகட்டிவ்லியா, ரெக்டாங்குலர், சிமெட்ரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா of course this is positively skewed. இது வந்து உங்களுக்கு யூனிட் நம்பர் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ஈஸி கொஸ்டின்ஸ்ல தான் இதெல்லாமே வரும். செல்லுலார் பேசிஸ் ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் மேட் பை. ஸோ இது வந்து யாராவது நல்லா தெளிவான பர்சன் வந்து எல்லாரும் ஏன்னு போட்டுப்பீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே நாலேஜபிள் பர்சன்ஸ் தான். பட் இது ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு குழப்பற மாதிரியே ரெண்டு ஆப்ஷனுமே பிளாஸ்மா செல்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. பிளாஸ்மா செல்ஸ் ஃப்ரம் பி செல்ஸ் தான் கரெக்ட். அங்க இருந்து தான் உங்களுக்கு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இருக்கும். நம்ம பதட்டத்துல பிளாஸ்மா செல்ஸ் பார்த்துட்டு ஆப்ஷன் பிஏ சேட் பண்ணிருந்தீங்கன்னா தட் இஸ் வெரி சாரியான ஒரு சூழ்நிலையா போயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். பிளாஸ்மா செல்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் பி செல்ஸ் தான் உங்களுக்கு இங்க கரெக்டான பதில். Which one of the following behavior is promoted in group selection that benefits the close relatives? Option B, altruistic. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the molecules that transport activated fatty acid from the cytosol to the inner mitochondrial membrane. Option D. ஓகே, இதுதான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கான்ஜுகேட்டட் புரோட்டீன் வித் தேர் ரெசிபி. இதுவுமே ஈஸி தான். இது வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு எதிர்பார்த்த கொஸ்டின் தான் உங்களுக்கு. இது வந்து ஆப்ஷன் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா, யூனிட் நம்பர் 9 பயோகெமிஸ்ட்ரியில அண்டர் த டாபிக் பயோமாலிகுல்ஸ், அதுக்கு கீழே புரோட்டீன் அப்படின்ற தலைப்புல இருந்து கான்ஜுகேட்டட் புரோட்டீன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு இருக்கு. மெட்டலோ புரோட்டீனுக்கு வந்து சைட்ரோஃபிலின், குரோமோஃபோர்டீனுக்கு வந்து ஹீமோகுளோபின், அப்புறம் குரோமோனா கலர் இல்லைங்களா, அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கிளைகோ புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எலாஸ்டேஸ், அண்ட் பாஸ்போ புரோட்டீன் அப்படிங்கும் போது கேசன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம், சரிங்களா? Which of the following proteolytic activity is increased during the destructive phase of regeneration? So இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தடுமாற்றம் அடைஞ்ச ஒரு கொஸ்டினா இருக்கும், சரிங்களா? சிஸ்டைன், புரோட்டியேஸ் அண்ட் கேதாப்சின், ரைட்? So next question பாருங்க. In 1823, one of the following paleontologists discovered a human skeleton in a cave to support the theories of evolution. யார் பண்ணாங்க? வில்லியம் பக்லாண்ட், சரிங்களா? இது வந்து இதுவுமே உங்களுக்கு அந்த எவல்யூஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்டர் த சப் கிளாஸ் ஆக்டினோப்டெரி, the following fish belongs to the order Solenicythemums and சிக்னாத்தியோஃபார்ம்ஸ், சரிங்களா? இது வந்து பாருங்க, பேரே நமக்கு எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் இதுவுமே வந்து இது நல்லா படிச்சிருந்தவங்க இந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து கவர் அப் பண்ணியிருந்தீங்க, இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். ஹிப்போ கேம்பஸ் அண்ட் சிக்னாத்தஸ் அண்ட் ஃபிஷுலேரியா, சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். த consensus nucleotide sequence in RNA molecule that signal the beginning X and NY of the most introns in human. Find the X and Y. So இதுல அட்லீஸ்ட் நீங்க RNA வந்ததை வச்சாவது நீங்க யுராசில் அப்படின்றத எடுத்துருந்தீங்கன்னா ஆப்ஷன் சி உங்களுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் பாருங்க, அக்சலரேஷன் ஆஃப் த பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் காம்பவுண்ட்ஸ் பை இனாகுலேட்டிங் பாக்டீரியல்ஸ். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது யூனிட் நம்பர் 11ல இருந்து கேட்டவங்க பயோடெக்னாலஜில உங்களுக்கு எதுல இருந்து கேட்டுப்பாங்கன்னா பயோடெக்னாலஜில வந்து யூனிட் நம்பர் 11. ஸோ அதுல வந்து உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கும், பயோ அக்யூமெண்டேஷன், பயோ வெண்டிங், பயோ ஸ்பார்ஜிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு பயோ அக்யூமெண்டேஷன், சரிங்களா? ஸோ ஸ்பெசிபிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் இனாகுலேட்டிங் பாக்டீரியா செல்ஸ் வந்து ஆட் பண்றாங்க, ரைட்? ஸோ அப்படின்னாலே யூ வாண்ட் டு சூஸ் பயோ அக்யூமெண்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த சீக்வென்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் த development of optic cup formation. இது ஆப்ஷன் டி, optic cup, retina, choroid layer, pupil cones rods. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, given below or unsaturated fatty acid represent by their double bond number, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இது வந்து நீங்க இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். நிறைய மேட்ச் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க முடிஞ்சு, ரைட்? ஸோ இது ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஏ வந்து 4, அதாவது லினோலெனிக் ஆசிட் வந்து 2.
லினோலிக் ஆசிட். சரிங்களா? லினோலினிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 3. பாருங்க, ஒரே ஒரு வேர்ட் தான் வித்தியாசம். இங்க என் இருக்கு, அங்க என் இல்ல. லினோலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 2, லினோலினிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 3. சரிங்களா? அரக்கிடோனிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 4. ரைட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒலிக் ஆசிட் வந்து 1. சரிங்களா? இதுவுமே ஓகே, மாடரேட்டான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்காது. ரைட். சோ யா, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து லைக் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். இதுல ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். ஏ வந்து உங்களுக்கு 3 அண்ட் பி இஸ் 4 அண்ட் சி வந்து உங்களுக்கு 1 அண்ட் டி வந்து உங்களுக்கு 2. சரிங்களா? சோ இதுவுமே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா சொல்லிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட். ஸோ இன் இந்தியா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்? ஸோ எந்த இயர்? 1998. Okay, so next question பாருங்க. The oldest known vertebrate fossil in the late Cambrian and Ordovician rocks date back to nearly 500 million years ago, which are considered the remote ancestors of all the vertebrates. இதுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆஸ்ட்ரோகோடோம்ஸ் பி தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சிடிக் செல்ஸ் will secrete the HCl in the stomach. சரிங்களா? HCl production involves 3 types of transport proteins. Of course, yes. அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மாடரேட் கொஸ்டின் தான் சொல்ல முடியும், எல்லாருக்கும் இந்த பதில் தெரிஞ்சிருக்காது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? ஆக்டின் எக்ஸ்சேஞ்ச் புரோட்டீன் அண்ட் குளோரைடு பெர்மியேஸ் அண்ட் ஏடிபி. நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் புரோட்டீன் pump, H plus pump. Next பாத்தீங்கன்னா, which of the following genes have large effects on the traits they govern the quality traits with discrete variation? இது வந்து ஆப்ஷன் வந்து சி. இதுல வந்து நீங்க ஆப்ஷன் சிக்கும் பிக்கும் நடுவுல ஏதாவது ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கும் உங்களுக்கு, பட் ஆப்ஷன் வந்து சி தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். பாஸ்பாடிடைல் கோலைன். அகைன் இங்க உங்களுக்கு மேட்ச் கேட்டிருக்காங்க. மேட்சஸ் தான் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஹோல் தி கொஸ்டின் பேப்பர்ஸ் அவ்வளவு மேட்சஸ் இருந்துச்சு. ரைட். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். பாஸ்பாடிடைல் கோலைன் வந்து லெசித்தின் and phosphatidyl ethanolamine வந்து it belongs to cephalin and glycospingolipids it belongs to cerebrosoids and cardiolipin it belongs to phospholipid with antigenic property. சரிங்களா? so option A is your correct options. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு செக்சுவல் செலக்ஷன்ஸ். இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையுமே கரெக்ட் தாங்க. இன்ட்ரா செக்சுவல் செலக்ஷன்னா என்னது? டு த ட்ரைட்ஸ் அப்படின்னா ஒரு செக்ஸ் இட் இஸ் கிராஜுவலி ப்ரிஃபர்ஸ் த அதர் செக்ஸ், அது வந்து இன்ட்ரா செக்ஸ். ஸோ இந்த இன்ட்ரா செக்ஸ் செலக்ஷன் வந்து இட் ரெஃபர்ஸ் டு த காம்படிஷன் அமாங் த மெம்பர்ஸ் of the same sex for mating access to the opposite sex. Of course இதுவுமே இந்த சென்டென்ஸ்க்கு ஏக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பி. நெக்ஸ்ட் பாருங்க, பீகாக்ஸ் டெயில் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்செக்சுவல் செலக்ஷன்ஸ். ஆஃப் கோர்ஸ் இதுவுமே உங்களுக்கு கரெக்ட் தான். இது இன்ட்ராசெக்சுவல், இது இன்டர்செக்சுவல். சோ அதை நீங்க பார்த்திருந்துக்கணும். இது மூணுமே கரெக்ட் தான். சோ ஏ பி சி எல்லாமே உங்களுக்கு கரெக்ட். the technique that is not employed to study the fluorescence அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி தான். இதுல வந்து அட்டாமிக் மாஸ், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான், குறை சொல்ல முடியாது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement for pedigree analysis is incorrect? சூப்பரான கொஸ்டின். இதுல பாருங்க, நம்ம எப்பவுமே வந்து பெடிகிரி அனாலிசிஸ் போடும்போது அந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் சர்க்கிள்ஸ் போடுவோம். ஸ்கொயர்ஸ்னா என்னது? அவங்க மேல், ஃபீமேல்ஸ் வந்து சர்க்கிள்ஸ் போடுவோம். ரைட். சோ அது வந்து உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க, சர்க்கிள்ஸ் ரெப்ரசென்ட் ஃபீமேல்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரெப்ரசென்ட் மேல்ஸ். அப்ப இது கரெக்டான ஆன்சர். ரைட். ஓ, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சோ த டார்க், இதவே வந்து நீங்க இப்படி டார்க் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ டிசிஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆஃப்கோர்ஸ். சோ த டார்க் சர்க்கிள் ஆர் டார்க் ஸ்கொயர் ரெப்ரசென்ட்ஸ் அன் இண்டிவிஜுவல் அஃபெக்டட் பை த ட்ரைட். ஆஃப்கோர்ஸ் ஆமா, கரெக்ட் தான். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சரிங்களா? இட் கேன் பி யூஸ் டு சம் டிடெக்டிவ் ஒர்க். சில டிடெக்டிவ் ஒர்க், யாருக்காவது டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைன்னா அந்த நோய் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெடிகிரி அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இவங்க எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு இங்க இன்கரெக்டான ஆன்சர். ரைட். சோ பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மேட்டிங். சரிங்களா? இதுல எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? ஆல் தி ஆன்சர் ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாஸ்மோடியம் இன் மேன், the reticulocytes are of 2 types.
சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஏன்னா numerous and smaller micrometa-cryptocytes and lesser and larger macrometa-cryptocytes. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. find the correct series that matches the following microorganisms and xenobiotics. இது வந்து லாஸ்ட் மினிட்ல நான் சொல்லியிருந்தேன் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த xenobioticsல இருந்து யூ வில் கெட் கொஸ்டின். xenobioticsனா என்னது? இது ஒரு லைக் இட்ஸ் யூஸ்வலான ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் கெமிக்கல் சிந்தட்டிக் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். சரிங்களா? ரைட். அதாவது டீக்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கிற ஒரு மாதிரியான விஷயங்களை தான் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் xenobiotics அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கத்துல அதோட எக்ஸாம்பிள்ஸ், இந்த பக்கத்துல அது வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை டீக்ரேட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். ஸோ ஏ வந்து உங்களுக்கு 2. ஓகே. நொகார்டியா ஸ்பீசிஸ் வந்து ப்ரோபானில். ஓ மை காட், சாரி. ஏ வந்து சூடோமோனஸ் வந்து உங்களுக்கு ப்ரோபானில் பொல்யூட்டன்டா சூடோமோனஸ் வந்து உங்களுக்கு டீக்ரேட் பண்ணும். ஓகே. நொர்காடியா வந்து இட் வில் டீக்ரேட் யுவர் அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அண்ட் பேசிலோஃபில்லஸ் வந்து பேசிலோஃபில்லஸ் வில் டீக்ரேட் யுவர் நாப்தலின்ஸ். அண்ட் ஃபுசாரியம் இட் வில் டீக்ரேட் யுவர் லாங் செயின் அல்கலைட்ஸ். ஓகே. இதுவுமே வந்து கொஞ்சம் ஓரளவு யோசிக்க வேண்டிய கொஸ்டினா தான் இருந்துச்சு. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. the large amoebocyte with few blunt pseudopodia and large nucleus are present in Scypha are said to be totipotent, giving rise to any type of cells include sex cells and the gemmules or termed as. இது என்ன சொல்றோம் நம்ம? ஈஸி. இது ஒரு யோசிச்சு பண்ண வேண்டிய கொஸ்டின் தான். ஆர்கியோசைட்ஸ் தான் கரெக்ட் இருக்கும் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. the kind of white blood cells with cytoplasmic granules that stores anticoagulant heparin. ஹெப்பாரின் ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போ நீங்க அதை வச்சு சூஸ் பண்ணியிருந்திருக்கணும். பேசோஃபில் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க உங்களுக்கு பேசோஃபில் தான் கரெக்ட். ரைட். which neurotransmitter is released at the neuromuscular junction. இதெல்லாம் வந்து காலமா கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். இது அசிட்டோகோலைன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு யூனிட் நம்பர் 5ல அனிமல் பிசியாலஜில அண்டர் த ஹெட்டிங் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், மஸ்குலர் மசில் பிசியாலஜி இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே வரும். ஓகே. ரைட். ஸோ இதுவுமே ஈஸி தான். அண்ட் அதுலயும் வரும் உங்களுக்கு அந்த யூனிட் நம்பர் 4லயும் அந்த ஜங்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன். ஸோ அதை படிக்கும் போதும் இதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அசிட்டோகோலின் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. which of the following is widely used because of its high sensitivity using light sensitive antibodies which can detect few picograms. ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கெமி இலுமினசென்ட் இம்யூனோஅசே. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. which of the following statement is true in functioning of lecithin, cholesterol alkyl transferase LCAT enzyme? ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பி. ஆப்ஷன் பி. இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் லைக். ஓகே. ஸோ நீங்க இதுல சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். அதாவது பி அண்ட் சில கொடுத்திருந்த அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. which one of the following option represents correct matches between X and Y? அதாவது இந்த பக்கம் அனிமல்ஸ், இந்த பக்கம் அதோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். செப்பியா வந்து இட் இஸ் குவானைன் அண்ட் ஸ்பைடர்ஸ் வந்து இட் இஸ் ட்ரைமெத்திலமைன் ஆக்சைடு. ஃப்ராக் வந்து அம்மோனியா. டர்ட்டில்ஸ் வந்து யூரியா. சோ இது ஒரு மாடரேட்டான கொஸ்டின் தான். ஒரு ரெண்டு இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இதுல பாக்கி ரெண்டு யோசிச்சு தான் நீங்க போட்டிருந்திருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். FTICRMS is based on the principle of ion. While orbiting in a magnetic field, they are excited by, very easy question, radio frequency signals. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு, FCIRMS வந்துருச்சு. ஸோ யூ ஆர் கோயிங் டு சூஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The actinopterygian that are characterized by having scales covered with the enamel-like substance and heterocecal caudal tail fin are known as ஆப்ஷன் டி. சரிங்களா? கேனோய்டு ஃபிஷ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. which of the following statement related to sexual selection are correct? ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச் மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு 40 கொஸ்டின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நீங்க தெளிவா இருந்திருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் டி தான் இதுல கரெக்ட். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் சி அண்ட் டி ரெண்டுமே உங்களுக்கு இங்க கரெக்டா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைட்டோபிளாசம் ஆஃப் ட்ரிப்னோசோமா கண்டைன்ஸ் நியூமரஸ் ஸ்கேட்டர்ட் கிரீனிஷ் ரிஃப்ராக்டட் டீப் ஸ்டெய்னிங் கிரானியூல்ஸ். அந்த கிரானியூல்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரானியூல்ஸ்க்கு பேர் என்னது?
வாலண்டைன் கிரானியூல்ஸ். சரிங்களா, பிளாஸ்மோடியம்ல இருக்கக்கூடிய கிரானியூல்ஸ் பத்தி படிச்சிருப்போம். இப்ப பாருங்க ட்ரிப்பனோசோமா கேட்டிருக்காங்க. சோ அப்ப அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இருக்க அத்தனை அந்த ஆர்கானிசத்தோட கிரானியூல்ஸையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, initiation and elongation of microtubules is brought about by X. The protein that promotes accessible of tubulin in rings is by Y. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க. எக்ஸ் வந்து மைக்ரோடிபுலார் அசோசியேட்டட் புரோட்டீன் அண்ட் ஒய் வந்து உங்களுக்கு டாப் புரோட்டீன். ஈஸி தான் இதுவுமே, ஓரளவு ஏதாவது ஒன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இது able to shade it. Okay, next பாருங்க, Latimeria is a primitive fish. Of course, yeah. It represents a single genus and belongs to which order? In Latimeria எந்த ஆர்டர் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் கிராஸ் ஆஃப் டெரிஜி. இது கொஞ்சம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, டீடைல்டா படிச்சிருந்தீங்கன்னா, you can able to answer these questions, right? So in scattering of light, the scattered light is measured between the angles 0 to 180 degree. இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, பரவாயில்ல, ஜெனரலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். Which of the following is the USA cotton bollworm which attacks cotton only in the United States? இத கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தாங்க. ஏன்னா யூஎஸ்ஏ காட்டன் பால்வார்ம் பத்தி கேட்டிருக்காங்க, அது யூஎஸ்ல அட்டாக் பண்றது பத்தி கேட்டிருக்காங்க. சோ இது உங்களுக்கு அந்த நியூ யூனிட் என்டமாலஜி யூனிட் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகே, ஹெலியோத்திஸ் அர்மிஜரா. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எனி ஹைபோதசிஸ் which is complementary to null hypothesis is called as alternative hypothesis. Option D தான் உங்களுக்கு இது கரெக்ட். சரிங்களா, so next question பாருங்க. The isotopes commonly used in NMR for biochemical studies is option A. சரிங்களா, carbon 13, nitrogen 15 and P31. சரிங்களா, இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, you can able to answer ஒரு மாடரேட்டான கொஸ்டின், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Spinodon punctatum of New Zealand is a single live species representing the order. இதோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனமா படிச்சுக்கணும் அடுத்த தடவை. ஏன்னா ஆர்டர்ஸ் பத்தி 2-3 கொஸ்டின் வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு, ரைட். ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் combination of the below statements that are related to parapatric speciation. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ உங்களுக்கு கரெக்டா, இதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். சோ இதுல ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட், அதாவது ஏ சி ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா, parapatric speciation was proposed by Endler. It is correct. And parapatric speciation occupy neighboring regions and are not completely associated. இதுவுமே கரெக்ட். சோ ஏ சி ரெண்டுமே கரெக்ட். சோ you have to choose option A. A and C are correct அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. The following deviation is suitable to study the social phenomena. இதுல எது வந்து சோஷியல் பினாமினாவை ஸ்டடி பண்றதுக்கு சூட்டபிளான டிவிஷன்? யூனிட் நம்பர் 10 பயோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கூட சொல்லலாம். ஆப்ஷன் டி இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, சோ கொஞ்சம் இன்டீரியரா படிச்சிருந்தீங்க, டெப்தா பாத்திருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா you can able to answer. நெக்ஸ்ட் பாருங்க. below statements are related to memory. சோ இதுல மெமரி பத்தி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து have to choose which statements are correct. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே இதுல கரெக்ட் தான். So A, B, C, D all are correct. Short-term memory allows the recall of something from the several seconds to as long minutes. Of course, it is correct. Long-term memory long lasting ஆ இருக்கும். Declarative memory refers to an ability to become conscious and recall the facts or events. ஓகே, இதுவுமே ஆன்சர். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து நீங்க உங்களோட சைக்காலஜில கூட படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சு கூட இந்த கொஸ்டின் போட்டு இருந்திருக்கலாம். சரிங்களா, ரைட். இதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. The cell-cell interaction present in the apical border of the epithelium cells that does not allow small molecules to diffuse directly from the intestinal lumen into the blood வந்து tight junctions. Okay, right. Next question. The table below lists the organisms and their traits related to cytoplasmic inheritance. இந்த பக்கம் ஆர்கானிசம்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் இதோட சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இது கொஞ்சம் நீங்க மாடரேட்டான கொஸ்டின், ஈஸின்னு சொல்லிட முடியாது. சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா, ஏ தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். சோ ஏ வந்து உங்களுக்கு பாருங்க, ட்ரோசோஃபிலா உங்களுக்கு கப்பா பார்ட்டிகல்ஸ் அண்ட் பாராமீஷியம் மவுஸ் மெமரி டியூமர் வைரஸ், மைஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் சென்சிட்டிவ் அண்ட் கிளாமிடோமோனஸ் கார்பன் டை ஆக்சைடு சென்சிட்டிவ். மேட்ச் த ஃபாலோயிங் எராஸ் அண்ட் ஏர் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் இதுவுமே. ஸோ புரோட்டியோசோயிக் வந்து புரோட்டியோசோயிக் இட் இஸ் 1200, மீசோசோயிக் 230, பாலியோசோயிக் 600, ஜெனோசோயிக் 70. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இங்க
சரியான பதில். நெக்ஸ்ட் பாருங்க, சிந்தசிஸ் ஆஃப் 2 and 3 bisphosphoglycerate by rapid lubricating cycle takes place in, இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ்ல தான் உங்களுக்கு நடக்கும். எரித்ரோசைட்ஸ் இஸ் யுவர் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜெனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிண்ட்ரோம் பத்தி இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. ஸோ சிண்ட்ரோம் எப்பவுமே விடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். Syndrome associated with genome imprinting often caused by abnormalities in maternal genome imprinting of a region of chromosome. இது 2 11 இல்ல, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின்ல ஆன்சர் வந்து ஏஞ்சல்மேன். இங்க பெட்டர்னலுக்கு பதிலாக உங்களுக்கு மெட்டர்னல் இருந்துச்சுன்னா நீங்க பேடர் வில்லே சிண்ட்ரோம் சூஸ் பண்ணியிருக்கலாம். இங்க மெட்டர்னல் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு சூஸ் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். ஏஞ்சல்மேன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following was framed by developed countries in 1940 to settle the disputes among the countries regarding share of world trade? இது ஆப்ஷன் வந்து டி, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டாரிஃப் அண்ட் ட்ரேட். இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். மை காட். Next, the following statement about synthetic lipid bilayer permeable to different class of molecules. இதுல எது வந்து incorrect கேட்டுக்காங்க? is incorrect. அதை பார்த்துக்கோங்க, கரெக்டா இன்கரெக்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாருங்க, இது 3 தான். இது 3 மட்டும்தான் உங்களுக்கு incorrect. Small uncharged polar molecules such as water and urea diffuse across the bilayer அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்ட், சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஸ்மால் ஹைட்ரோபோபிக் மாலிகூல்ஸ் such as carbon dioxide and oxygen diffuse rapidly across the bilayer. இதுவுமே உங்களுக்கு கரெக்ட். ஸோ 1 2 கரெக்ட்னா 3 தப்பா இருக்கு பாருங்க. ஸோ சார்ஜ்டு மாலிகூல்ஸ் such as H plus HCO3 கால்சியம் மெக்னீசியம் ஆர் பெர்மியபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 மட்டும்தான் உங்களுக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following sentences are true? இதுல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட், சரிங்களா? அதாவது constitutive heterochromatin is permanently condensed in all the cell types. Genes in facultative heterochromatin are not. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட், சரிங்களா? ஸோ அதான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும், ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டமேட்டிக்கலி மூவிங் த குரோமோசோம் ஃப்ரம் அ நோன் லொகேஷன். ஒரு நோன் லொகேஷன்ல இருந்து இன்னொரு அன்னோன் லொகேஷனுக்கு வந்து அந்த குரோமோசோம் போறது என்ன சொல்லுவோம்? நம்ம குரோமோசோம் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஜம்பிங் ஜீன்ஸ்லாம் கூட இருக்கு, பட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வந்து குரோமோசோம் வாக்கிங் தான். So the carbon skeleton of these amino acids are phenyled in succinyl CoA of citric acid cycle for its metabolism. இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஐசோலூசின், மித்தியோனைன், திரியோனைன் அண்ட் வாலைன், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following are suitable example for diversity of amphibians with permanent larval forms without eyelids, aquatic bottom dwellers and 3 pair of external gills in adults representing the suborder Protidae? இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி, Proteus and Necturus, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், find the correct series that matches the following antibiotics produced by the respective. இங்க இந்த பக்கம் அதோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்திருக்காங்க, இது வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுவுமே ஒரு மீடியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது பெசிலஸ் பிரீவிஸ் வந்து என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் உதவுறாங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு? ஆப்ஷன் இந்த 4ல இருக்கு பாருங்க, டைரோத்ரிசின் இது, சரிங்களா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிரிமோரிஸ் இந்த பி வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த நிசின். Nocridia வந்து it is helpful for the rifamycin and Streptococcus it is helpful for the tetracycline. So option A தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். Next பாருங்க, during elongation step of protein synthesis the peptide bond is formed by placing the tRNA in the P site. Which main atom will be nucleophilic for the formation? இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் பி, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் யூனிட் நம்பர் உங்களுக்கு மாலிகுலர் பயாலஜி யூனிட் 3ல, சரிங்களா? செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில புரோட்டீன் சிந்தசிஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓரளவு ஈஸியான கொஸ்டின் தாங்க, டஃப் கிடையாது, பட் யோசிச்சு பண்ணி இருந்திருக்கணும் இதெல்லாம். நீங்க மெத்தட் யூஸ் டு ஐடென்டிஃபை a particular DNA fragments and the plasmid gene library வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி, காலனி ஹைபிரிடைசேஷன் தான் இங்க கரெக்டான பதில். நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following microorganisms synthesize the riboflavin as a byproduct during the acetone butanol fermentation process? இதுக்கு ஆப்ஷன் பி, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர், காசிபி, சரிங்களா? மேட்ச் த நேம் ஆஃப் த டிசீஸ் ஆஃப் பவுல்ட்ரி வித் ஏர் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ். இது யூனிட் நம்பர் 2, அந்த புது யூனிட் இருக்குல்ல என்டமாலஜி, ஸோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுல ஏதாவது 2 கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஏவியன் இன்ஃபுளுன்சா அப்படின்னாலே வைரஸ் நீங்க கண்டுபிடிச்சிருந்துக்கணும்.
இதுக்கு ஆக்சுவலா ஆப்ஷன் இந்த ஏ தான் கரெக்ட். சரிங்களா? சோ ஏதாவது ஒன்னு ரெண்டு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா போட்டுருந்தீங்களா. சோ இன்ஃபுளுன்சா வந்து வைரஸ், ஓகேவா. ஃபவுல் டைஃபாய்டு வந்து உங்களுக்கு பாக்டீரியா. சரிங்களா? ஆஸ்பர்ஜிலஸ் வந்து இட் இஸ் ஃபங்கை அண்ட் காக்சிடோசிஸ் வந்து இட்ஸ் பாராசைட். சோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். ரைட். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following statement is are correctly matched? இதுல எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். 2 3 மட்டும் தான் கரெக்டா மேட்ச் ஆயிருந்திருக்கு. Rifampicin, it is an RNA primer synthesis, and of course carbonyl diphosphonate it inhibits the DNA polymerase 2. Next பாருங்க, the type of muscle that is involved in breathingல involve ஆகிற muscle யாரு? Striated muscles. இது வந்து உங்களுக்கு muscle physiology யூனிட் 5 animal physiologyல இருக்கக்கூடிய muscle physiologyல இருந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், இதெல்லாம் டஃப் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ரைட். which of the following series matches the animal cell lines with the appropriate product? இது வந்து ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். சரிங்களா? ஹியூமன் லியூகோசைட் பிலாங்ஸ் இன்டர்ஃபெரான், ஹியூமன் டியூமர் இது வந்து ஆன்டியோஜெனிக் ஃபேக்டர், ஹியூமன் கிட்னி யூரோகைனேஸ் அண்ட் சிக் எம்ப்ரியோ ஃப்ளூயிட் உங்களுக்கு வந்து வேக்சின்ஸ் ஃபார் மீஸ்லஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? So these are the questions. ஒரு 110 questions நம்ம பார்த்துட்டோம். அதோட கீஸ் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ யூ கேன் கிராஸ் செக் வித் யுவர் ஆன்சர்ஸ். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். சரிங்களா? யூ ஆர் ஃப்ரீ டு சே இன் த கமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது யூ வாண்ட் டு சே த கொஸ்டின், இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர், நம்ம கொஸ்டின்ல ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் கன்வே தட் இன் த கமெண்ட்ஸ். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் இஃப் யூ நீட் எக்ஸாக்ட் ஒரு இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும், எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்றது, லைக் ஒரு இந்த கொஸ்டினோட பதில் என்னன்னு பார்த்துட்டோம், மற்ற 3 ஆப்ஷனையும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் செஷன் வேணும், இந்த கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் செஷன் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் சே இன் த கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம அதை ஒரு பகுதி பார்ட்ஸா நம்ம வந்து போடலாம். சரிங்களா? பார்ட் 1 பார்ட் 2ன்னு ஒரு 30 கொஸ்டினா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? இஃப் யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் ஆல்சோ யூ கேன் சே இன் த கமெண்ட்ஸ். ஓகே. So for the further classifications and further things, you can contact the 6th class. Numbers 6th class or the contact numbers you can see in the description, and you can also see in the screen. சரிங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட further admissions, ஸ்டேட் சம்பந்தப்பட்ட admissions and CCR net சம்பந்தப்பட்ட admissions எல்லாமே நீங்க if you want to book it, you can book. சரிங்களா? All the best for your future things. Thank you all.